வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பேர், உங்களோட பூர்வீகம், இந்த ஆந்திரா மாஸ்டர் கேட்ரிங் அது எப்போ உருவாச்சு? இதை அழகாக சொல்லுங்கள். நான் வந்து 35 வருஷம் ஆகுது மேடம். இந்த ஊருக்கு வந்து பேர் சுந்தர். என் பேர் கொஞ்சம் சொந்த ஊர் வேலூர். கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்ட குடும்பம் எங்களுது. நல்ல ஒவ்வொரு ராயல் ஃபேமிலி. மணிகார் எங்கள் அப்பா. அதனால் கொஞ்சம் இல்லாமல் போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டோம் கொஞ்ச நாள். அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தனால மாமியார் வீடு வந்து எனக்கு வந்து கமலத்தெரு, இந்த காஞ்சிபுரத்தில் எனக்கு மாமியார் வீடு. அதனால் அங்கேருந்து இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து தெலுங்கு பேசியிருந்தேன். இப்போ ஆந்திரா மாஸ்டர்னு பேர் வச்சுட்டாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரெட்டியார் கடைன்னு ஒன்று இருக்குது ஆர்ஜிடி பக்கத்தில். அதில் நாங்கள் வேலை செஞ்சுருந்தேன். வேலை செய்யும்போது எப்போயும் நாங்கள் 10 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். அவர் என்ன பண்ணார், பேர் வந்து தமிழ் சைடில் கொஞ்சம் தரமாட்டமாக பேசுமா ஆந்திரான்னு. ஃபஸ்ட்டு ஆந்திரா இருந்தால் ஆந்திரா மாஸ்டர் ஆகி அந்த கடையில் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 ரூபா தான் கூலி. அப்போ அந்த 10 ரூபா ஆகி அப்புறம் 20 ஆகி 30 ஆகி அங்கே கொஞ்ச நாள் வேலை செய்யிட்டு இருந்தேன். அது சாஸ்தான்னு ஒன்று கலந்தது. அதுக்கடுத்து ஸ்வீட் மாஸ்டர் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக வந்தேன், ஸ்வீட் மாஸ்டர் வந்தேன். 9 மாதம் வேலையை கற்றுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 80 ரூபா சம்பளம். எனக்கு பசங்க வந்துட்டு 3 பசங்க. என் தங்கச்சி பசங்க 2 பசங்க வளர்த்தேன். 5 பசங்க எங்களுக்கு மொத்தம். அதனால் அப்படியே நானே பசங்களை வளர்த்து ஆளாக்கிட்டு ஸ்வீட் கடையில் வேலை செஞ்சு அப்புறம் மீசக்கார வேல் நாய்க்கிறதுல நானும் கடையில் வேலை செஞ்சேன். அதில் வந்து 100 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ரெடியாக இருந்து கல்யாண வேலைக்கு போய் கல்யாண வேலைக்கு எல்லாமே அரிமலையார் கட்டணம் ஒன்று இருக்குது மார்க்கெட்டில், அரிமலை அஷ்டலட்சுமின்னு அதில் வேலை செஞ்சேன். அதில் சம்பளம் தான் 35 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 10 ரூபா போக அதிகம் எனக்கு அங்கே கொஞ்சம் இனிமேல் போட்டு வேல் நாய்க்கிற கடைக்கு போய்ட்டு அங்கே வேலை கற்றுக்கிட்டு அங்கே 80 ரூபா, அது இன்னொரு கடைக்கு 100 ரூபா அப்படியே சம்பாரிச்சிட்டேன். கல்யாண வேலைக்கெல்லாம் போய் ஸ்வீட் போட போவேன், வந்து கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஸ்வீட் போட கற்றுக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாருக்குமே சமையல் அப்பளம் பறிக்க அது மாதிரி ஒரு வேலையாக வடை போட கற்றுக்கிட்டேன். ஒரு வேலையும் அப்புறம் சமையல் செய்ய கற்றுக்கிட்டேன். எல்லா வேலையும் வடை போட எல்லா வேலையும் கற்றுக்கினாங்க. கற்றுக்கிட்டு நாங்கள் இங்கே ரெடிப்பேட்டில் இருந்தோம். நாங்கள் அந்த ரெடிப்பேட்டில் இருந்து வரவங்க எல்லாமே எங்களை வந்துட்டு கல்யாண வேலைக்கு போகிறதுனால எனக்கு சாப்பாடு வந்து வெங்கடேஸ்பாளையம் ஒன்று பக்கத்தில் அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போய் நாங்கள் போவோம். அங்கே சமையல் செய்ய எல்லாருக்கும் அங்கே ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் கற்றுக்கணும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கற்றுக்கினேன். அப்புறம் சமையல்கார்ட்ட போனால் ஆர்டர் கொடுத்து வீட்டில் டெய்லி சமையல் செஞ்சு கொடுத்தேன். நானும் எங்கள் வீட்டில் எனக்கு ஒத்துழைப்பாங்க. எனக்கு சம்சாரம் பசங்கள்லாம் சின்ன பசங்க. எனக்கு 5 பசங்க வச்சுட்ருப்பேன். என் தம்பி பொண்டாட்டி எல்லாம் கூட இருந்தேன். நான் ஒருத்தர் வருமானம் சம்பாதிச்சு எல்லாத்தையும் காப்பாற்றேன். அந்தளவுக்கு இந்த பக்கத்து வீட்டிலே இருந்தேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற அப்புறம் ஆந்திரா மாஸ்டர் விசிட்டிங் கார்டு அடித்தோம். 3 பேர் கூட கூட்டணி இருந்தோம். என் கூட 2 பேர் வெங்கடேசன் பாலாஜின்ட்டு. அவங்க தனியாக கேட்டரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ஒத்து வச்சாங்க, நாங்களும் ஒத்து வச்சோம். அவங்க நல்லபடியாக அவங்க போயிட்டாங்க. நான் தனியாக இருந்தேன். 35 வருஷமாக சமையல் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி அப்புறம் என் பையனை தலையெடுத்து அனுப்போம். ஆனால் ஒரு 10 வருஷமாக கூட 12 வருஷமாக செஞ்சுட்டுருக்கான். அவருக்கு உங்களை மாதிரி இந்த துறையில் ஆர்வம் இருக்குது? அவன் படிச்சு பிபிஏ தான் படிச்சிருக்கான். அவன் பிபிஏ படித்து அப்போ எனக்கு யாரும் ஆள் இல்லை, ஹெல்ப்புக்கு நீ வாடான்னு கூப்பிட்டேன். இந்த கல்யாணம் ஆனவங்க பாருங்க, அது வரைக்கும் 2011 எனக்கு. அதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிட்டான். 2010 9 முடிச்சிட்டான். அப்படியே என் கூட நீரான என் கூட இருந்துட்டான். இப்போ ஓரளவுக்கு அவன் சமையல் செய்ய மெயின்டைன் பண்ணோம். எல்லா வேலையும் மொத்தமே அவன் கற்றுக்கிட்டான். கூட என் தங்கச்சி பையன் இருக்கான் சதீஷ்ன்னு. அவனும் பிள்ளையாக வளர்த்துக்கின்னு அவங்கள எல்லாரையும் மணின்னு ஒரு பையன் கூட இருக்கான். அவனும் தங்கச்சி பிள்ளை மாதிரி அவனையும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து 10 பேர் இருந்தாங்க அன்றைக்கி என்கிட்ட. இன்றைக்கி 1000 பேர் அளவுக்கு மேலே இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஊழியர்களாக 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ 1000 குடும்பங்களுக்கு உங்களால் இது பண்ண முடியுது. என்ன நீங்கள் அது மாதிரி நினைக்கிறீங்க குடும்பம் பிழைக்குதுன்னு? அது ஒரு பெரிய விஷயம். தான் மட்டும் சாப்பிட்டோம், தான் வாழ்ந்தோம், தான் வளர்ந்தோன்றது வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். 4 பேர் வந்து உங்களை நிச்சயமாக ஒரு 1000 குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்கன்றதே ஒரு பெரிய சாதனை சார். எனக்கு அதை பற்றி வந்து தற்பெருமையாகவும் சொல்ல தெரியல. எனக்கு சொல்லி நினைக்கவும் மாட்டேன். கேட்கும் போதே எங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆளுங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க மற்ற பேருமே நான் திட்டாத வார்த்தைகள் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு போயிடுவேன். அவங்க செய்கிற தப்பு நான் திட்ட வேண்டியது வருது. என் ஸ்டாஃபுங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. 10,000 5,000 கல்யாணத்துக்கு தாலியோ கூறப்படைகளோ கல்யாண சமையல் பிரியாவும் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் கல்யாணத்தை எடுத்து பண்ணியிருக்கேன். என் ஸ்டாஃபுங்களுக்கு எந்த குறை இல்லாமல் பார்த்துக்கணும்.
சம்பளம் வந்து 10 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ லேட்டாக முன்ன பின்ன சம்பளம் கொடுப்பேன் எல்லாருக்குமே. நிறைய கஷ்டப்பட்டுருக்கேங்க. ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு அடிப்படையிலேருந்து 3 நாள் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துருந்தேன். போலீஸுக்கு அடி வாங்கிட்டு படிப்படியாக தான் வாழ்க்கையில் முன்னே அன்றைக்கி யாரும் ஒருத்தரோட உதவி பண்ணல. சொந்த பந்தம் யாரும் ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. நானாக எனக்கும் ஒத்தி ஏற்றி வரது யாரும் ஒருத்தரோட கிடையாது. உங்களுடைய இந்த 35 வருஷ சமையல் அனுபவத்தை சொல்றீங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் உங்களால மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டரை நம்ம கொடுத்துருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில, அது மாதிரி ஏதாவது நெருக்கடி இருந்திருக்குங்களா? நிறைய இருக்குங்க. இப்போ நெருக்கடியில் இப்போ திடீர்னு வந்துட்டீங்க, நீங்கள் பணமே கொடுக்கல, பணமே கொடுக்காம சரினா கண்ணத்துக்கு உங்களை பார்க்க முடியல, கன்சல்ட் பண்ண முடியல, ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேங்க, ஆர்டர் கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்துக்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க. 15 லட்சத்துக்கு அது மதிப்பு நாங்கள் பேசியிருக்குது. அந்த 1 லட்சத்துக்கு விட்டு இன்றைக்கி நாளைக்கு மேரேஜ் நடக்குதுனாக்கா இன்றைக்கி பணம் கொடுக்கல. நீங்கள் கொடுக்காம என்ன பண்ண எப்படியோ கடனை உடனே பற்றிக்கிட்டு ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம். இதில் ஏமாத்திரம்னா கட்சிக்காரங்க வேணாத்துக்கு கட்சியாரை பற்றி பேசிக்கோ இல்லை. ஒரு பார்ட்டியே எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பார்ட்டி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த கிட்டவா தரோம் அதை தரேன்னு சொல்லி 1 லட்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்றதுல ஒரு பயம் வந்துட்டு, நாளைக்கு இந்த ஆள் இப்போ அவங்க பண்ணுற தப்பு தான் யாருக்கும் வெளியே இல்லை, நான் பண்ணுற தப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் நியூஸ் போய் அங்கே இடத்துல போய் செஞ்சேன். அவங்க ரூபா என்ன பண்ணாங்க, ஆமாம் நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு செய்கிறோம். நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அறிமுகம் எனக்கு, உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்காம நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்னு ஒன்று எதிர்பார்க்குறேன். நீங்கள் மேரேஜ் முடிஞ்சும் கொடுக்கல, ஏதோ பணம் பண்ணி கொடுக்குறீங்க, அப்படியே 3 லட்ச ரூபா 4 லட்சம் நிற்கிது. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த இருக்கட்டா சொல்லி வந்து ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மளிகை சாமான் கொடுக்க முடியல, உங்ககிட்ட வேலைக்கு வந்து ஆளுங்களை கொடுத்து தானே ஆகணும் நம்ம. அப்போ இருக்கிற நகைங்களை இதோ ஒன்று வச்சு அவங்களுக்கு வரைக்கும் நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு வந்து நிம்மதியாக நம்மளுக்கு இல்லை வேறு எங்கன்னா கடனை இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களும் வரும். அப்போ நிறைய வரும் மேடம். இப்போ இன்றைக்கி இருக்கிற சமையல்காரங்க முதல்ல போகிற சத்திரத்துக்கு நாங்கள் தாங்க முதல்ல தேவடு காத்துட்டுருப்போம். அது மேல்பட்டு அவங்க வந்து சாப்பாடு அதான் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு தான் இப்போ ஊட்டி உள்ள தவிர சாப்பாடை போட்டு விட்டுருப்போம். ஊட்டி விட்டு அது குறை தான் சகலமும் ரெடி பண்ணி தரீங்க. எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்த பிற்பாடு அந்த வெளியே உக்காண்டிருப்போம், காத்துட்டுருப்போம். சமையல் வேலையை முடிச்சுக்கிட்டு நைட்டு செய்யணும், மதியானம் செய்யணும், எல்லாம் மாஸ்டர் அப்படின்னு நல்லா பேசுவாங்க. வரும்போது என்ன மாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லை பணமா போங்க நான் தரேன், சத்தத்துக்கு கொடுத்துருவாங்க, மேலக்காரர் கொடுத்துருவாங்க, பாட்டி கச்சேரி கொடுத்துருவாங்க, வேலைக்காரர் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, லேட்டாக கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு நாள் மறுநாள் கொடுத்தா உண்டு, 2 நாள் பொறுத்து கொடுத்தா உண்டு. ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டு வீட்டார போயிட்டாங்க அண்ணுவாங்க, 1 வாரம் பொறுத்து கொடுப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்திருக்கோங்க. சமையல்காரன் அது கேவலமாக நினைக்கிறாங்களா இல்லை அவங்களா வந்து நம்ம மாதம் சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியும். தெரிஞ்சவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, தெரியாதவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க என்ன பண்ணால் அவருக்கு என்ன மாதம் கஷ்டங்குது, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மாதம் கொடுத்துக்கலாம். நீங்கள் மாஸ்டரோட தனிப்பட்ட இது இல்லைங்களே, ஒரு குடும்பமே இவ்வளோ பெரிய குழுவாக சேர்த்து வச்சுருக்கீங்களே, அத்தனை பேருக்கும் நம்ம பதில் சொல்லணும். சத்திரம் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடணும். 10 ரூபா கம்மியாக கொடுத்தா கூட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கம்மியாக கொடுத்துடணும். அந்த நேரத்தில் வேறு காயத்துக்குன்னு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், அவங்க மறுநாள் அவங்க வந்து நம்மகிட்ட வேலைக்கு வந்து வறுமைக்கு தான் வராங்க வேலைக்கு, அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வராங்க. அவங்க ஊதியத்தை நம்மளே கொடுக்காம இருந்தாக்கா அவங்க யாரும் கேட்பாங்க, என்ன வெளியே வந்து சொல்லலாம், அப்புறம் உள்ளுக்குள்ளே அவங்க திட்டின்னு இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கஷ்டம் நம் அடிப்படையிலேருந்து நானும் வந்தவன், அதோட வலி என்னன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து சிலிண்டர் கேஸ் இதெல்லாம் வந்துச்சு. 40 வருஷத்துக்கு முன்னே ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு ஒரே போட்டு கடைக்கு இங்கே வந்து வேலைச்சிட்டு பார்க்காது அச்சு வாங்கி போடுவோம். அது ஒரு காலம். இப்போ அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, நீ உங்கள் காலில் கட்டடுப்பு இருக்குது, என் கையில் வந்து கேஸ் அடுப்பு தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதில் வந்து நாக்கா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னோட மனைவி நிறைய ஒத்துழைச்சா, ஒத்துழைக்கலாம் வந்திருக்க முடியாது என்னால், பசங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி அதுக்கு தலையெடுத்த பிறகு என் பசங்க எல்லாமே என்னை காப்பாற்ற, என் பையன் 2 பையன் ஒரு பொண்ணு, இன்னொரு பையனை ஜிகேன்னு ஒரு பையனை வளர்த்தேன். அவனால் இருக்கணும், அவன் போயிட்டான், தனியாக போயிட்டான். வாழ வேண்டிய வளர்த்தான், அவன் தனியாக போயிட்டான். அந்த பசங்க என்கிட்ட நிறைய பேர் உருவாகியிருக்காங்க, கணக்கே சொல்ல முடியாது இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி அப்படியே சப்போஸ் எனக்கு ஒன்று உயிரை போகுதுன்னாக்கா அந்த இடத்துல மொத்தமே ஜனங்க பள்ளியை விட மற்ற ஜனம் மொத்தம் வந்து நிற்கும். அதுதாங்க ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்குடைய அடையாளம். இப்போ என்னோடய பையன் இறந்தான்னு சொல்லிட்டு இந்த பணம் வந்து மற்ற ரோடே போல் வழி கிடையாது.
இங்கேருந்து அந்த மேட்டுத்தெரு வரைக்கும் ரமேஷ் கார்டன் வரைக்கும் ஜனம் வருது பின்னாடி. எம்எல்ஏ சோமசுந்தர்லேருந்து வாலாஜாபதி கணேசன்லேருந்து கும்மாடி ஜீவாலேருந்து கட்சிக்காரன் சிஎம்சிஆர் அவ்வளோ பெரிய ஜனங்களும் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சோன்னே இந்த அகில வரைக்கும் எனக்கு எல்லாருமே வந்தாங்க. பையன் கல்யாணத்துக்கும் வந்தாங்க ஜனங்க. அதே மாதிரி நான் வரும்போது ஒன்றுமே கிடையாது எனக்கு. போட்டுக்க துணி மாற்றுக்க துணி கிடையாது எனக்கு. இந்த ஊருக்கு வரும்போது மாமியார் தான் அந்த ரெட்டியாருன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்ற 3 நாளாக பட்டியாக இருந்து காப்பாற்றி அவங்க வந்து ஒரு வேலை எனக்கு அந்த வைராகியம் வச்சுருந்தேன் என் மனசில். நம்ம இப்படியே இருந்தால் எப்படி முன்னுக்கு வரணும்னுட்டு ஒரு வைராகியம் வச்சா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் முன்னேறலாம். அந்த உண்மை நேர்மை அதுதான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு வந்துருக்கு. உண்மையே நம்ம நேர்மையை தான் வச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறீங்க, நீங்கள் 5 கிலோ புளியோரை கொடுக்குறீங்க, 4 கிலோ புளியோரைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய போதா? 5 கிலோ தெரியாது. எனக்கு வேண்டாம், காமாட்சி இருக்கா, அவள் பார்த்துன்னு இருக்கா, அதனால் என்ன பண்ணோம் 5 கிலோ. அதே மாதிரி வந்து வேறு வேலை எடுத்து அங்கே கம்மியாக கிடைக்கிதுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி பைசா இந்த நான் குறைச்சி கிலோ கணக்கை குறைச்சி பைசா கொடுத்துட்றாங்க. அது அவங்க கம்மியாக இருந்தாலும் தெரிஞ்ச தவிர இந்த பண்டம் உற்பத்தி ஆகுது. அரிசியிலேருந்து எண்ணெயிலேருந்து எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. என்னன்னாலும் சமையலில் மாற்றம் இருக்குது. ஹை கிளாஸும் பண்ணலாம். ஹை கிளாஸுக்கும் முந்திரி போட போகிறோம், நெய்யை ஊற்ற போகிறோம், இருக்கிறது அள்ளி போட போகிறோம். இதில் போன இது வேர்க்கடலை கடலைப்பருப்பு போட்டு தாழ்ச்சி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு பொருளுக்கும் ஒரு பைசாவுக்கும் மதிப்பு இருக்குங்க. நம்ம இப்படி தான் வாழணும், எப்படிலாம் வாழலாம்னு எனக்கு கிடையாதுங்க. இப்படி தான் வரமுறையாக எனக்கு நம்பிக்கை வீண் பார்க்கக்கூடாது. அவங்க அங்கேயோ இருக்க இப்போ அன்னதானம் போட்டிருக்காங்க, ரவிக்குமார் சில்க்குன்னு கொடுத்துட்டுருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு அன்னதானம் 50 கிலோ பிரிஞ்சு 50 கிலோ புளியோதரை. எனக்கு 1 கிலோ குறைக்கக்கூடாது. இன்றைக்கி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஞ்சிபுரம் வெளியூர் கூட இவர் வந்து அன்னதானம் பண்ணுற காமாட்சி அம்மன் கோயில் காளிகம்பாளை கும்பாபிஷேகம் நடக்குது 12 நாளைக்கு வரைக்கும். டெய்லி இன்றைக்கி வரைக்கும் 2 லட்ச ரூபா இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ கொடுக்குறோம் பார்க்கணும். எனக்கு 100 பேர் சொல்லி 150 பேர் கொடுப்பேன். இப்போ ஆதி காமாட்சி அவள் காலை வச்சுருக்கோம். சோறு போடாமல் பட்டினியாக இருந்தேன் நான் 3 நாளாக. இன்றைக்கி ஆண்டவன் அதே எனக்கு சாப்பாடு ஊருக்கே கொடுக்குற அளவுக்கு யார் வந்தாலும் எங்கள் இடத்துல வந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யார் தெரியாத வந்தாங்களோ சாப்பாடு கொடுக்கும். இது வரைக்கும் தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்படின்னு மற்ற பேருக்கு யார் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த அமைச்சர் வந்து சாப்பாடு கிடைக்குமா, ரசம் சொல்லக்கூடாது வந்து இல்லைன்னு சொன்ன மனசு கஷ்டமே. இப்போ நான் சாப்பாடு விட எடுத்து கையில் கொடுத்துருவோம், சாப்பிட்டுப்போம். பட்டினியாக மட்டும் போகக்கூடாது. அவங்க வந்து அந்தளவுக்கு இந்த வாழ்க்கையில் படிப்படியாக முந்து 2 ஹோட்டல் வச்சோம். 2 ஹோட்டல் வச்சு கொஞ்சம் அதை பராமரிக்க முடியாமல் கொஞ்சம் நஷ்டங்கள் ஆச்சு. 1 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆகி எல்லாமே போய் ரொம்ப கடன் ஆகி திருப்பி என்னை வந்து என்னை தூக்கி விட்டுருக்கானாக்கா அந்த காமாட்சி நான் வணங்குற முருகன் தான். அது அன்னபூர்ணியம். இந்தளவுக்கு எனக்கு வந்து கடனை புரியணும். நான் இப்போ கடனை கொடுத்தாந்தாலே கொடுப்பான், ஏமாத்து லேட்டாக கொடுப்பான்னு சொல்லுவாங்க. 85 பண்ணி முடிச்சுட்டேன். 15% தான் இருக்குது. நாணயத்தை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே போய் என்னால் ஆளுங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து வாழ்ந்துக்கிட்டு என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கேன். எனக்கு இப்படியே இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனால் போதும். உங்களோட நேர்மையும் உழைப்பும் உண்மையும் என்றைக்குமே கைவிடாது. இன்னும் மேலே மேலே நீங்கள் வளர்ச்சி அடையணும். அதுக்கு அடுத்த இன்டர்வியூவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.